மிக முக்கியமாக வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலே உற்பத்தி அதன் விற்பனை சம்பந்தமாக மிக பிரதானமாக இருப்பது இந்த நெல் மற்றும் தென்னை சம்பந்தமான விடயங்கள். நெல்லுக்கு தற்போது ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அது வரவேற்கத்தக்க விடயமாக இருந்த போதிலும் அது காலம் தாழ்த்தப்பட்டு இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கிலே ஜனவரி மாதத்திலே இந்த அறுவடை ஆரம்பிக்கப்பட்டு சில இடங்களிலே 50% மேற்பட்ட அறுவடை முடிந்திருக்கின்றது. சில இடங்களிலே 90% மேற்பட்ட அறுவடை முடிந்திருக்கின்றது. ஆனால் இன்னும் வடகிழக்கு பகுதியிலே அதற்கான கொள்வனவுக்கான ஏற்பாடுகள் இன்னும் எந்த விதமான ஆயத்த நிலைமைகள் அல்லது நடைமுறைகளில் இல்லை என்பதை தெளிவாக தென்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே நெல் கொள்வனவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் அங்கு 8 கொள்வனவு ஏற்பாடு செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்படுகின்ற நிலையங்கள் இருக்கின்ற பொழுதிலும் ஒரே ஒரு உத்தியோகத்தர் மட்டுமே இருக்கின்றார். அவரினால் எவ்வாறு இந்த நெல் கொள்வனவை மிக கச்சிதமாக அல்லது மிக சிறப்பாக மேற்கொள்ள முடியும்? வடகிழக்கு பகுதியிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு மிக மோசமாக நெல் வயல்கள் அழிவை சந்தித்திருக்கின்ற இந்த மக்களுக்கு எவ்வாறான தீர்வினை இந்த முறை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்? கொள்வனவுக்கான நடைமுறை விலை அறிவிக்கப்பட்ட போதிலும் அதற்கான நடைமுறைகள் பின்பற்றப்படாது இருந்திருந்தால் அவர்கள் மிக குறைந்த விலைகளிலே வியாபாரிகளுக்கு விற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலே அமைச்சு உரிய நடவடிக்கை எடுத்து மிக வேகமாக அந்த நெல்லை கொள்வனவு செய்வதற்காக பிற மாவட்டங்களில் இன்னும் நெல் அறுவடை செய்யப்படாத மாவட்டங்கள் அண்மையில் இருக்கின்றன. பொல்நர்வையிலே 20க்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர் இருக்கின்றார்கள். அந்த மாவட்டத்தில் இருந்து ஏனும் தற்காலிகமாக அவர்களை விடுவித்து இந்த நெல் கொள்வனை உடனடியாக செய்து இந்த மக்களுக்கு ஒரு உறுதியான நெல் விற்பனைக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆலையடி வேம்பு பகுதியிலே நெல் கொள்வனவு செய்யப்படுகின்ற அந்த களஞ்சிய சாலை படையினரால் 2022ஆம் ஆண்டு கையகப்படுத்தப்பட்டு இன்னும் விடுவிக்கப்படாத நிலையிலே இருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகளிலே வடகிழக்கு பகுதியிலே விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு இந்த புலமை சொத்து சட்டத்தில் அவர்களுடைய விற்பனை அல்லது உற்பத்தியை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே கேள்வியாக எழுப்ப விரும்புகின்றேன். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த வடகிழக்கிலே இருக்கின்ற இந்த உற்பத்தியை பாதுகாப்பதற்காக இந்த நெல் கொள்வனவை மிக சிறந்த முறையிலே முன்னெடுப்பதற்காக மிக கச்சிதமான ஒரு திட்டத்தை மிக விரைவாகவும் உடனடியாக முன்னிலைப்படுத்த வேண்டும். அறுவடை முடிந்த பின்பு அதற்கு பல பின்னரான காலப்பகுதிகள் கொள்வனவு செய்வது, உரம் விநியோகம் தாமதமாக கிடைப்பது போன்ற நடவடிக்கைகள் கடந்த காலங்களிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி மழையினால் பாதிக்கப்படுற இந்த விவசாயிகள் பெரும்போகத்திலே பாரிய நட்டங்களை எதிர்கொள்கின்ற போதிலும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. இந்த விடயத்திலே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இது சம்பந்தமான சில திட்டங்களையும் நாம் சொல்ல வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிக பிரதானமாக விவசாயம் படுவாங்கரை, அதாவது மட்டக்களப்பு மேற்கு பகுதியிலேயே மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த பகுதியிலிருந்து விளை பொருட்களை கொண்டு செல்வதற்கு சந்தைப்படுத்துவதற்கு அவர்கள் மட்டக்களப்பு கிழக்கு எழுவான்கரைக்கு வர வேண்டியிருக்கின்றது. அதற்கான எல்லா இடங்களிலும் வெள்ள காலத்திலே மிக சீரான பாதை அமைப்புகள் இல்லை. கிரான் பாலம் மிக பாதிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றது. ஒவ்வொரு வெள்ளகால பகுதியிலுமே அந்த பாலம் தண்ணீரினால் ஓடப்பட்டு போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றது. பல பாடசாலைகள், பல அரசு அலுவலகங்கள் இருந்தும் மிகப்பெரிய விளைநிலங்கள் இருந்தும் எழுவாங்கரை பகுதிக்கு விற்பனைக்காக நெல்லை கொண்டு வர செய்ய முடியாத நிலையிலே கிரான் பாலம் இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அந்த விடயத்தையும் கருத்தில் கொண்டு அந்த பாலத்தினை உடனடியாக புனரமைப்பதற்கு அல்லது மீள் நிர்மாணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு வருகின்ற வரவு செலவில் முன்னெடுக்க வேண்டும் என்று மிக தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதனோடு இணைந்ததாக மிக முக்கியமாக ஒவ்வொரு பெரும்போகத்திலும் இந்த விளைச்சல் உற்பத்தி மிக பாதிக்கப்படுவது வடகிழக்கை அல்லது மிக மட்டக்களப்பை பொறுத்தளவில் மார்கழி மாதத்தில், தை மாதத்தில் ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கு. இந்த விடயத்திலே அந்த வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கு மிக முக்கியமான திட்டமாக இந்த கித்துல் ரூகம் திட்டம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். மீள அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த கித்துல் ரூகம் மூலம் பாரிய நீர் விடுகின்ற பொழுது 80,000க்கும் மேற்பட்ட கண்ணாடி நீர் கடந்த டிசம்பர் மாதம் விடப்பட்டு சித்தாண்டி, வந்தாரமூலை மற்றும் பல பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கியிருந்தன. விவசாயம் முற்றாக அழிந்திருந்தது. இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த வடகிழக்கு பிரதேசத்திலே தேவையான அபிவிருத்தி திட்டங்கள், உற்பத்தியை அல்லது விற்பனை செய்வதற்கான நடைமுறைகளை இந்த வரவு செலவு திட்டத்திலே இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று மிக முக்கியமாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நெல் சந்தைப்படுத்தல் விடயத்திலே 8 விற்பனை நிலையங்களாக 3000 மெட்ரிக் டன் அளவு கொள்ளளவை தான் பேண முடியும். ஆனால் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வயல்காணிகள் இருக்கின்ற இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே மேலதிகமாக சேமிப்பு களஞ்சியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.